எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பண்டிகை நாட்களில் நம்ம பல விதமான பலகாரம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு அவல் லட்டு. குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்ய தேவையான பொருட்களை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். இது தோல் எடுத்த வேர்க்கடலை. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதும் இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். சும்மா பேன் சூடில் ஒரு தடவை பெரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இது தட்டை அவல் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அவல். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இதையும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்வீட் செய்யணும், ரொம்ப டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்போ சட்டுன்னு நீங்கள் இந்த லட்டு பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் நல்லா வறுப்பட்டுருக்கு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதும் திராட்சையை சேர்த்து அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வறுப்பட்டதும் வேற பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை பாகு வச்சிடலாம். ஒரு சாஸ்பேன்ல 3/4 கப்பு தண்ணி ஊற்றி அதே 3/4 கப்பு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம். தண்ணி எடுத்த அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்து அரைச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவலை சேர்த்து நல்லா பொடிச்சிருங்க. பாருங்க, நம்ம அரைச்சி இருக்கிறது ஃபுல்லா மாவாவும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லை. ரவை மாதிரி அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும். அரைச்ச பொடியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான பேன்ல வெள்ளைப்பாக வடிகட்டி சேருங்க. வெள்ளைப்பாக சூடாகும் போதே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவல் வேர்க்கடலை பொடி வெல்லத்தை அப்சார்ப் பண்ணி நல்ல திக்கான மிக்ஸ்சரா ஆயிடும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து